வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது அன்டில் டான் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு டைம் லூப் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு கேமை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அது என்ன மாதிரியான கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்து விளையாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமான கேம். இந்த கேமில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணப்படுறா. அந்த பொண்ணோட சிஸ்டர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தன்னோட அக்காவை தேடலாம் அப்படின்றதுக்காக ஒரு தேடல் படலத்தில் ஈடுபடுறா. ஸோ அவங்க அக்கா கடைசியாக போன இடத்த ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. அங்க வந்து பார்த்தா நிறைய பேரோட போட்டோ வந்து மிஸ்ஸிங் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் அந்த இடமே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அங்க ஒரு நபர் மாஸ்க் போட்ட கில்லர் வந்து எல்லாரையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணிடுறான். அவ்வளோதான், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுதான் இல்லை. இவங்கெல்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி வராங்க. ஸோ இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும், இது என்ன மாதிரியான கேம், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுலேருந்து வெளியே வந்தாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த கேமை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் லூப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் இந்த கேமில் எவ்வளோக்கு அளவு யுனைட்டடாக இருக்காங்களோ அதுதான் வந்து அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருத்தர் செல்ஃபிஷாக முடிவு எடுத்தாலும் இந்த கேம் வந்து எல்லாருக்கும் ஆபத்தாக முடியுன்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேமில் ஒரு ஸ்டேஜ்லையும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் கோரினஸ் அப்படின்றதுமே இந்த படத்தில் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கரம் ரத்தம் தெறிக்க இருந்துச்சு. விஷுவலாகவும் ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அண்ட் இந்த கேமை முடிச்ச விதம் அப்படின்றதும் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்றதையும் சூப்பராக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா, இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த கேமில் எப்படியும் திருப்பி வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலேயே பெரிய லெவலில் பரபரப்பு அப்படின்ற மிடில் போர்ஷன்ஸ்ல இல்ல அப்படினே சொல்லலாம். பட் கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட கோரினஸ்க்காக இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.